செம்மையாக வந்திருக்கு. கலெக்ஷன் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதிரின்னு நினைக்கிறேன். வாவ், ஃபீல் குட் படம். இது எப்படி கலெக்ஷன் அள்ளிடலாம், நம்ம போட்டதை விட அதிகமாக எடுத்துடலாம். படம் கொஞ்சம் கலெக்ஷன் ஸ்லைட்டாக அடி வாங்குறே, என்ன பண்ணுறது? போட்ட பட்ஜெட்டுக்கு மேலே அமௌண்ட் வராது போல். என்ன சார் பண்ணலாம்? நான் சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? படம் நல்லா தான் போய் பண்ணியிருக்கேன். கலெக்ஷன் வரலன்னு என்ன பண்ண முடியும்? சரி சார், படம் நல்லா போயிடுச்சு. கலெக்ஷன் மிஸ் கொஞ்சம் சரியில்லைனாலும் நல்லா ஃபிலிம் எல்லாமே நல்லாயிருக்கு. என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு எப்போ எடுக்கலாம்? மிஸ்டர் வெற்றிமாறன் அவர்களே, எதிர்பார்த்த கலெக்ஷன் வராதனால கொஞ்சம் டைம் எடுக்கலாம். எழுது படம் இல்லாமே என்ன சொல்கிறீங்க? ஆடியன்ஸ்லாம் பார்ட் 2 வேணும்னு கேட்டிருக்காங்க. சீக்கிரமாக எடுத்தால் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? சுபாஷுக்கு இது ஓகே இல்லாத மாதிரி தெரியுது. எடுத்தால் நம்ம 2 பேரும் கொலகாட் பண்ணி விடணும். எதுவும் பார்க்கலாம், இருங்க சார். நான் ஒரு படம் எடுக்க போகிறேன். வட சென்னை பேஸ் பண்ணது தான். ஆனால் அன்பு கேரக்டர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து ராஜன் வகையரா அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க போகிறேன். அது வந்து நம்ம சிந்து நடிக்கிறபடி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓ ஓகே, சூப்பர், தாராளமாக எடுக்கலாமே. கண்டிப்பாக எடுங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. இந்த படம் எடுக்க நான் வரலைங்க, ஸோ என்னை விட்டுருங்க. ஏற்கனவே நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன் நிறையா படத்தில். கலெக்ஷனே இல்லை, கையில் இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. ஸோ எல்லா கேரக்டரையும் வந்து டிசைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி லொக்கேஷனும் பார்த்தாச்சு. ஹீரோ சிம்பு அவர் வந்து கமிட் பண்ணியாச்சு, அவர் ஓகேன்ட்டார். அடுத்தபடியே நம்ம 2026 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்ம பட்ஜெட்டை வெயிட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் யார் அப்படிங்கிற, ப்ரொடியூசர் யார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ரைட் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டையும் இது பண்ணிவிட்டு ஒரு அவுட்லுக் கொடுத்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? எல்லாம் ஓகே வெற்றிமாறனவர்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் பண்ணேன். போன மூவியில் வந்து எடுத்ததை விட லாஸ்ட் தான் வந்துச்சு. சரி ஓகே, கம்பைன் பண்ணி பண்ணதால இந்த படத்தை நான் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வட சென்னையோட என்ஓசி வந்து இப்போ எங்கிட்ட தான் இருக்குது. ஸோ லைக்காக வெளியே போயிடுச்சு. ஸோ ஒண்டர் பார் நான் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த என்ஓசி வாங்கணுன்னா எனக்கு 20 crore எனக்கு வந்து நீங்கள் நெட் சைடாக கொடுக்கணும், என்ஓசி கிளியரன்ஸ்க்காக.